நல்லா இருக்கீங்களா? தாய் கேள்வி பாத்தீங்களாமே? நல்லா சூப்பரா. நேஷனல் அவார்டு ஒன்று வரும். நேஷனல் அவார்டு ஏக்கா? சரி, நீங்க சொல்ற மாதிரி நடக்கட்டும். ஃபர்ஸ்ட் உங்க தாளில் வந்து வச்சிடுறேன். பிரபல நடிகை ராதிகா சரத்குமார் அவர்கள் தன்னுடைய குருநாதர் பாரதி ராஜா அவர்களை சமீபத்தில் அவரை சென்று பார்த்து அதனுடைய வீடியோவை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் ஷேர் செய்திருக்கிறார். இது தற்பொழுது இணையத்தில் மிகப்பெரிய வைரலாகி வருகிறது. தாய்க்கிழவி ஆடியோ லான்ச் அன்று திருமதி ராதிகா சரத்குமார் அவர்கள், இந்த திரைப்படம் எனக்கு ஒரு மிகப்பெரிய பெயரை வாங்கி கொடுக்கும். இந்த திரைப்படத்தை பார்க்க இருவர் இல்லையே என்று நான் வருத்தமடைகின்றேன். ஒருவர் என்னுடைய தாய், அவர் இறந்து விட்டார். மற்றொருவர் என்னை தமிழ் சினிமாவிற்குள் அறிமுகம் செய்திய பாரதி ராஜா அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார். அவர் பார்க்க முடியவில்லையே என்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது என்று திருமதி ராதிகா சரத்குமார் அவர்கள் ஆடியோ லான்ச் தாய்க்கிழவியோடு சொல்லியிருந்தார். தற்பொழுது அவர் உடல்நலம் தேறி வீட்டிற்கு வந்திருக்கிறார். அவரை நேரில் சென்று சந்தித்த திருமதி ராதிகா சரத்குமார் அவர்கள் அந்த வீடியோவில் படத்தை பார்த்தீங்களா சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா சொல்லுங்க என்று அவரை கேள்வி கேட்டு பழைய நினைவுகளை தூண்டும் வகையிலும் அவரை இன்னும் ஆரோக்கியமாக வைக்கவும் அவரை தூண்டும் விதமாக பேசுகின்றார் ராதிகா அவர்கள். அவர் நான் திரைப்படத்தை பார்த்தேன் என்று தலையை ஆட்டியபடி, உனக்கு நிச்சயமாக இந்த முறை நேஷனல் அவார்டு கிடைக்கும் அப்படி என்று அவர் ஆசீர்வாதம் செய்திருக்கிறார் நடிகை ராதிகா அவர்களை. இதையெல்லாம் கடந்தும் எனக்கு நேஷனல் அவார்டு கிடைக்குமா? கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். அந்த அவார்டு கிடைச்சிடுச்சுன்னா அந்த அவார்டை எடுத்துகிட்டு வந்து நிச்சயமாக உங்கள் காலில் எடுத்துன்னு வந்து வைக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய குருநாதர் அவர்களை சிலாய்க்கும் விதமாக சொல்லியிருக்கிறார் நடிகை ராதிகா அவர்கள். இதையெல்லாம் கடந்தும் அவர் சொல்லிய வார்த்தை, நான் இவ்வளோ அளவுக்கு நடிப்பேன், இவ்வளோ நாளாக நான் தமிழ் சினிமாவில் நடிப்பேன் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. உண்மைதானே அப்படின்னு அவங்கள திரும்பவும் கேள்வி கேட்டு, இதெல்லாம் யாரால உங்களால் தானே, நீங்கள் இல்லைனா நான் இந்த அளவுக்கு வந்திருப்பேனா அப்படின்று 1978 பாரதி ராஜாவினுடைய இரண்டாவது திரைப்படமான கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமாகி அவருடைய திரைப்படமான நிறமாறாத பூக்கள், தாஜ்மஹால், கிழக்கே போகும் ரயில், கிழக்கு சிமிலி, பசும்பொன் திரைப்படத்தில் நடித்த அனுபவங்களை அவருடன் பகிர்ந்து கொண்டு புத்திர சோகத்தால் உடல்நலம் குன்றியிருக்கும் பாரதி ராஜா அவர்களை தேற்றும் காட்சிகளை பார்க்கும்பொழுது மனதுக்கு உருக்கமாக இருக்கிறது. வயதும் ஒரு காரணம், புத்திர சோகமும் ஒரு காரணம். நல்லா இருக்கீங்களா? தாய் கேள்வி பாத்தீங்களாமே? நல்லா சூப்பரா. நேஷனல் அவார்டு ஒன்று வரும். நேஷனல் அவார்டு ஏக்கா? சரி, நீங்க சொல்ற மாதிரி நடக்கட்டும். ஃபர்ஸ்ட் உங்க தாளில் வந்து வச்சிடுறேன்.